ஒரு மனிதர் ரூபாய் 500க்கு 12 மேசைகள் மற்றும் நாற்காலிகள் வாங்குகிறார். ஃபஸ்ட்டு மெத்தட் 1ல் பார்க்கலாம். டேபிள் ப்ளஸ் சேர் இதோட எண்ணிக்கை வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 12ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு மேசையின் விலை ரூபாய் 50. ஓகேங்களா. ஒரு டேபிளோட விலை வந்து எவ்வளோன்னா 50 ரூபா. ஒரு டேபிள் வாங்கினா 50 ரூபா. ஒரு நாற்காலியின் விலை ரூபாய் 40. ஒரு சேரோட ரேட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 40 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அதை மொத்தமாக எவ்வளோக்கு வாங்குறாரு? 500 ரூபாய்க்கு வாங்குறாரு இல்லையா. ஈக்குவல் டு 50. ரூபாயில் எழுதும்போது இந்த மாதிரி எழுதுவோம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணலாம். இதை 40ஆல் பெருக்கும்போது என்ன கிடைக்கும்னா 40t 40c இன்ட்டு 480ன்னு கிடைக்கும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணும்போது 10t 40c கேன்சல் ஆயிரும். இதுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்னா 20 கிடைக்கும். இப்போ டேபிளோட எண்ணிக்கை வந்து எவ்வளோ கிடைக்கும்னா 2 கிடைக்கும். டீயோட வேல்யூ 2. அடுத்து சேரோட வேல்யூ t + c = 12. c = 12 - t. டீயோட வேல்யூ 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ சேரோட எண்ணிக்கை எவ்வளோ கிடைக்குதுன்னா 10ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் C/T எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சியோட வேல்யூ என்ன 10, டீயோட வேல்யூ 2. இப்போ ரெண்டாவது வைப்படில் கேன்சல் பண்ணும்போது 5:1ன்னு கிடைக்கும். இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இது மெத்தட் 1. நெக்ஸ்ட் நம்ம ஆப்ஷன் வச்சு போகிற மாதிரி செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். மெத்தட் 2ல் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. சேருக்கும் டேபிளுக்குமான ரேஷியோ 5:1ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இது ரெண்டு ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? 5 + 1 = 6ன்னு கிடைக்கும். இப்போ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எவ்வளோ இருக்குது? 6 இருக்குது. ஆனால் நமக்கு கிவன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்லையா. அப்போ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10 + 2ன்னு கிடைக்குமா? ஈக்குவல் டு 12 ஐட்டம்ஸ்ன்னு கிடைக்குமா? இப்போ சேரோட ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40 ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போ 10 × 40 ப்ளஸ் 2 இன்ட்டு டேபிளோட ரேட்டு கிவன் எவ்வளோனா 50. இப்போ இது ரெண்டையும் பெருக்குனா 400 கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? 100 கிடைக்கும். ரெண்டையும் கூட்டும் போது எவ்வளோ கிடைக்கும்னா 500 ரூபாய் கிடைக்கும். அப்போ 12 பொருட்களை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அதுதான் இங்கே கிவன் கொடுத்துருக்க கண்டிஷன். இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இப்போ இதே கொஷினை இன்னொரு மெத்தடில் பார்க்கலாம். டேபிள் சேர்ஸ் பன்னெண்டுமே டேபிளாக இருக்குதா எடுத்துக்குவோம். ஓகேங்களா. ஒரு டேபிளோட விலை 50 ரூபா. இப்போ 12 டேபிளோட விலை எவ்வளோ இருக்கும்? 600 ரூபா இருக்கும். ஒரு வேளை 12மே சேராக இருந்துச்சுன்னா இதோட விலை எவ்வளோ கிடைக்கும்னா 480 ரூபா கிடைக்கும். ஆனால் நமக்கு எவ்வளோக்கு தான் வாங்குகிறோம்? மொத்தமாகவே ரெண்டும் சேர்த்து 500 ரூபாய்க்கு தான் வாங்குகிறோம். ஓகேங்களா. இப்போ 500ல் 480 போனால் எவ்வளோ கிடைக்கும்? 20 கிடைக்கும். 600ல் 500 போனால் 100 கிடைக்கும். T/C = 20:100. இப்போ 20 வைப்பாட்டில் அடித்தா ஒரு தடவை, இது 5 தடவை. இது டேபிளுக்கும் சேருக்குமான ரேஷியோ. நமக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா சேருக்கும் டேபிளுக்குமான ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. இப்போ C/T = 5:1. ஆன்சர் ஆப்ஷன் ஏ.